பிரியமானவர்களே, மேலானவைனா என்னங்க? மேலானவைனா நம்ம இருக்கிற லெவலை விட மேலா இருக்கிறத பார்க்குறதுக்கே நம்ம மேலானவை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதானங்க? அதாவது உயர்ந்த காரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கொலோசியர் 3:2 பார்த்தீங்கன்னா என்ன வசனம் போட்டிருக்குன்னா, பூமியில் உள்ளவைகளே இல்லை மேலானவைகளே தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் சொல்லப்பட்ட அந்த மேலானவைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொதல் வசனம் பின்னாடி வசனம் அந்த அதிகாரங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும். நம்ம ஞானஸ்தானத்தின் போது கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட நம்ம எழும்புகிறோமாங்க. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்து இருக்குதாங்க. அப்ப நம்ம யாரோடு எழுந்திருக்கிறோம்னா கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். நம்மோட ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறனால நமக்குள்ள என்ன வெளிப்படணும்னா கிறிஸ்து தாங்க வெளிப்படணும். அப்ப கிறிஸ்துவுக்குரியதை தான் அவர் மேலானவைன்னு சொல்றாருங்க. இப்ப கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறாரா, அவர் உயிர் தெழுந்து பிதாவின் வலது வாரிசத்தில் ஜெயித்தவராய் உட்கார்ந்து இருக்காராங்க. அப்ப ஜெயித்த கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கன்னு தாங்க போட்டிருக்குது. அப்ப ஜெயித்த கிறிஸ்துவையே நம்ம வெளிப்படுத்தணுங்க. ஜெயித்த கிறிஸ்து எதையெல்லாம் ஜெயித்தாருங்க? அவர் சிலுவையிலே நம்முடைய பாவம், சாபம், வியாதி, மரணம், தரித்திரம், முதுமை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்துட்டாருங்க. அந்த ஜெயத்தை நம்ம வெளிப்படுத்தணுங்க. அது தாங்க சொல்றாரு. அதைத்தான் நாடணும், அதைத்தான் வெளிப்படுத்தணும். அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து வலது பாரிசத்தில் ஜெயித்தவராய் இருக்கிற அந்த காரியங்களை நம்ம நோக்கி பார்த்து அதையே நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படும்படியா நம்ம விரும்பணுங்க. அதை நோக்கி பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கையில அது வெளிப்படுறத நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.